கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த குட் ஃப்ரைடே நன்னாளிலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த நல்ல நாள், இந்த குட் ஃப்ரைடே உங்கள் வாழ்க்கையிலே ஒரு நல்ல வெற்றி திருநாளாய் மாறும்படியாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். நிச்சயமாய் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் குடும்பங்களும் வாழ்ந்து வளர்ந்து சிறந்திருப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்று ஒரு அற்புதமான காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். ஐயா, இந்த அற்புதங்களின் ஆண்டவர், இந்த பரலோக தேவனுடைய திருக்குமாரன் உங்களுக்காகவும் எனக்காகவும் கல்வாரி சிலுவையிலே மரித்த ஒரு அற்புதமான நாள் இது. அருமையான தேவ பிள்ளைகளே, சாதாரண மனிதர்களாகிய ஒன்றுக்கும் உதவாதவர்களாகிய நம்மை அவர் நினைத்து பாருங்க, அந்த பரலோக பிதா நமக்கு தன் சொந்த குமாரனையே அதுவும் அனுப்பி சிலுவையிலே நமக்காக அவரை தியாக பலியாய் பரிகார பலியாய் ஒப்பு கொடுத்த அற்புதமான நாள். ஹல்லேலூயா. உங்களையும் என்னையும் அவர் தனது சொந்த இரத்தத்தை விலைக்கிரயமாக தந்து மீட்டெடுத்திருக்கிறார். ஆமென். நீங்களும் நானும் மீட்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் நீங்கள் அவருடைய இரத்தத்தினாலே, அந்த சிலுவை பாடுகளினாலே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். எதிலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறோம்? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உபத்திரவங்கள், எல்லா பாவ சாபங்கள், அன்பு தெய்வ பிள்ளைகளே, எல்லா விதமான பாவ சாபங்கள், உலகத்தின் எல்லா மந்திர மாந்திரீக தந்திரங்கள், எல்லா பரம்பரை சாபங்கள் எல்லாவற்றிலும் இருந்து இந்த கல்வாரி சிலுவை தியாகத்தின் மூலமாய் கர்த்தர் உங்களையும் என்னையும் மீட்டெடுத்திருக்கிறார். ஆமென். அவருடைய சொந்த இரத்தத்தையே கொடுத்து அந்த விலையேற பெற்ற இரத்தத்தால் வாங்கப்பட்ட நீ எத்தனை பேர் பெற்றவள் என் அன்பு சகோதரனே சகோதரியே. நன்றாய் தியானித்து பாருங்கள். நாம் எத்தனை விலையேற பெற்றவர்களாய் இருக்கிறோம் பாருங்கள். அவர் நமக்காக கொடுத்திருக்கிற விலை சாதாரண விலை அல்ல. ஹல்லேலூயா. இன்று நாம் அழுது கொண்டிருக்க வேண்டிய நாள் அல்ல, ஆனந்தமாய் கம்பீர முழக்கமிட வேண்டிய நாள். ஹல்லேலூயா. இந்த நாள் ஒரு பொன்னாள். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த சர்வ லோகத்தின் வெற்றி திருநாள். இந்த உலகத்தின் சர்வ லோகத்தின் பாவங்களை சுமந்து தீர்ப்பதற்காய் பரலோக தேவன் திருக்குமாரனாய் வந்து அவருடைய சொந்த ஜீவனையே கல்வாரி சிலுவையிலே விட்ட அற்புதமான நாள். அவரை சிலுவையிலே அறைந்தவர்கள் எல்லோரும் நினைத்தார்கள் அவருடைய வாழ்க்கை இதோடு முடிந்து விட்டது, அழித்து விட்டதாய், அவருடைய சரித்திரத்தை சகாப்தத்தை அழித்து விட்டதாய் நினைத்தார்கள். அது அழிவல்ல, அதுதான் ஆரம்பம் என்பது அந்த அவர்களுக்கு அறியாத காரியமாய் இருந்தது. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த இயேசுவின் சகாப்தம் இந்த சிலுவையோடு முடிந்தது என்று நினைத்தார்கள். ஆனால் அது அவர்களுடைய சாப வாழ்க்கையின் தொடக்கம், உன்னுடைய என்னுடைய ஆசீர்வாதமான வெற்றி வாழ்க்கையின் ஆரம்பம் என்பதை மறந்து விடாதிருங்கள். எத்தனை பாக்கியசாலிகள் நீங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே. நன்றாய் கவனியுங்க. நெஞ்சிலே கையை வைத்துக் கொண்டு சொல்லுங்கள், ஐயா, இந்த இயேசு, இந்த பரலோக தேவனுடைய திருக்குமாரனாம் இயேசு எனக்காக இந்த பூமியிலே வந்தது மாத்திரமல்ல, எனக்காகவே அவர் சிலுவையிலே தன்னை தாமே என்னை மீட்கும் பரிகார பலியாய் அவரை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லுங்கள். அந்த சிலுவை தியாகத்தினால் வருகிற எல்லா பலன்களையும் அந்த நொடி பொழுதிலே நீங்கள் பெற்றுக் கொள்ளுவீர்கள். அதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அன்பு தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். ஐயா, காலகாலமாய் அவமான சின்னமாய் இருந்த சிலுவை நம் கர்த்தர் சிலுவையிலே சிந்திய இரத்தத்தினால் அவமான சின்னமாகிய சிலுவை புனித சின்னமாய் மாறியது. அன்பு தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். இன்று நம்மில் யாராவது, ஐயா, நான் ஒரு அவமான சின்னம் போல், அல்லது ஒரு அழுக்கான, அல்லது ஒரு கெட்ட, அல்லது எல்லோரும் வெறுக்கிற ஒரு பாத்திரமாய் சின்னமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறீர்களோ, கவலைப்பட
கவலைப்படாதிருங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒருவேளை எல்லோராலும் ஏளனமாய் பார்க்கப்படுகிறவர்களாய், எல்லோராலும் புறந்தள்ளப்படுகிறவர்களாய், அல்லது எல்லோராலும் ஒதுக்கப்படுகிற கேவலமாய் பேசப்படுகிற ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் இருந்தாலும் சரி, கவலைப்படாதிருங்கள். இந்த இயேசு உனக்காக சிந்திய இரத்தத்தினால், ஆமென், அந்த விலையேற பெற்ற இரத்தத்தினால் நீங்கள் நிச்சயமாய் பரலோக குடிகளாய், ராஜாதி ராஜாவுடைய சொந்த பிள்ளைகளாய், ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் மாறுகிறீர்கள். இனி நீங்கள் அந்தகாரத்தில் இல்லை, நீங்கள் அழுது கொண்டிருப்பதில்லை, உங்கள் சகாப்தங்கள் இதோடு முடிந்து போவதில்லை. இது முடிவல்ல, ஆரம்பம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை மகத்துவமான காரியம் பாருங்கள். இந்த சிலுவையிலே நடந்த அந்த பெரிய டிரான்ஸ்பர்மேஷன், நம்முடைய வாழ்க்கையிலே மகா பெரிய வெற்றி திருப்புமுனை என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அந்த தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். அந்த கெத்சமனே தோட்டத்திலே, கல்வாரி சிலுவையிலே கொடுமையான பலவந்தமான கொடிய அந்த இரவுகளுக்கு மத்தியிலே உதித்த அந்த பேரொளி, இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு பெரிய வெளிச்சமாய் அமைந்தது. ஹல்லேலூயா. நன்றாய் கவனியுங்கள். இருளில் இருந்த ஜனங்களுக்கு, ஐயா, மரண இருளில் இருந்த ஜனங்களுக்கு பெரிய வெளிச்சமாய் பேரொளியாய் உதிக்கும்படியாய் அந்த கொடூரமான இரவிலே கல்வாரி சிலுவையிலே பரமன் சிலுவையிலே தொங்கி தன் சொந்த ஜீவனை விட்டாரே, அதன் தாற்பரியமே அவர் பேரொளியாய் காலமெல்லாம் மரண பயத்தில் இருந்த யாவருக்கும் ஜீவனை கொடுக்கும்படியாய், வெளிச்சத்தை கொடுக்கும்படியாய், ஜீவ வாழ்வை, நித்திய வாழ்வை கொடுக்கும்படியாய் அந்த கொடுமையான இரவுகளிலே தொங்கிக் கொண்டிருந்தார். அருமையான தேவ பிள்ளைகளை, நன்றாய் கவனியுங்கள். கர்த்தருடைய அந்த அற்புதமான காரியம் உங்க வாழ்க்கையிலே பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. ஐயா, அந்த மகா பெரிய பேரொளி மரண இருளின் திசையில் இருந்தவர்களுக்கு மாத்திரமல்ல, இருந்தவர்களுக்கும் இருப்பவர்களுக்கும் கூட விடுதலையை, ரட்சிப்பை, வெற்றியை, சுகத்தை, சௌக்கியத்தை, சமாதானத்தை கொடுக்கும் என்பதிலே ஹல்லேலூயா எந்த சந்தேகமும் இல்லை. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த சிலுவையை பற்றிய உபதேசம் சாதாரணப்பட்டதல்ல. நீங்கள் இன்று கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த உபதேசத்தை ஒரு ஜீவனோடு, வல்லமையோடு, ஒரு ஆக்கிரதையோடு, வைராக்கியமாய் சிந்தித்து பாருங்கள். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியமாய் தோன்றலாம். கெட்டு அழிந்து நாசமாய் போகிறவர்களுக்கு அது பைத்தியமாய் தோன்றலாம். ஆனால் என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இரட்சிக்கப்பட போகிற, விடுதலை அடைய போகிற, வெற்றி அடைய போகிற உங்களுக்கும் எனக்குமோ அது சிலுவையை பற்றிய உபதேசமே தேவ பலனாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த உபதேசமே தேவ பலனாய் இருக்குமானால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, அவர் உங்களுக்காக சிந்திய அந்த இரத்தத்தின், ஆமென், அவர் பட்ட பாடுகளின், எனக்காக பட்ட அடிகளின், காயங்களின், தழும்புகளினால் எத்தனை பெரிய விடுதலையும், ஐயா, எத்தனை பெரிய ஆரோக்கியமும் ஐஸ்வர்யமும் உண்டாகும் என்பதை நன்றாய் சிந்தித்து பாருங்கள். ஹல்லேலூயா. இந்த கல்வாரி சிலுவையிலே தான் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவர் மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே என்று கர்ஜித்து யூத ராஜ சிங்கமாய் மரணத்தை ஜெயித்து மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று கொக்கரிட்டார். ஹல்லேலூயா என்று யூத ராஜ சிங்கமாய் கர்ஜித்தார். அருமையான தேவ பிள்ளைகளே, க்ளோரி. நீங்கள் இனி சின்னவர்கள் அல்ல, இனி சிறியவர்கள் அல்ல, அற்பமாய் எண்ணப்பட்டவர்கள் அல்ல. சிலுவையிலே கர்த்தர் உனக்காகவும் எனக்காகவும் மரித்ததினால், அந்த விலையேற பெற்ற இரத்தம் நமக்காய் சிந்தப்பட்டதினால் நீங்களும் நானும் சாதாரணப்பட்டவர்கள் அல்ல, அசாதாரணமானவர்கள். ஹல்லேலூயா. நீங்கள்
நீங்களும் நானும் சின்னவர்கள் அல்ல, சின்னவர்கள் எல்லாம் இனி சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான் என்று கர்த்தர் சொன்னாரே. அப்படியாய் இந்த இரத்தத்தின் மேன்மையினால், இந்த அன்பின் மகத்துவத்தினால் நீங்கள் ஆயிரமாய் 10,000 பெரிய ஜாதியாய் மாறுவீர்கள் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. ஹல்லேலூயா. மரித்தேன் ஆனாலும் இதோ, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் அன்றும் இன்றும் என்றென்றுமாய் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னாரே. அங்கேதான் அவர் உலக இரட்சகராய், உன்னத ராஜனாய், எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை சுதந்தரித்துக் கொண்டவராய் உயர்த்தப்பட்டார். எத்தனை மேன்மையும் மகிமையுமான காரியம் பாருங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே. ஐயா, அது அவருக்கு மரணம் அல்ல, அது ஜீவனின் பிறப்பிடம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, சாதாரண மனிதன் ஜீவாதிபதியாய் உயர்த்தப்பட்ட வெற்றி திருநாளின் அதிசயம். அந்த நாள் அது ஒரு வெற்றி திருநாளின் அஸ்திபாரம் அங்கேதான் போடப்பட்டது. ஹல்லேலூயா. இந்த நாள் நாம் மகிழ்ந்து களி கூற வேண்டிய நாள் அன்பு தேவ பிள்ளைகளே. ஐயா, நாம் எல்லோரும் இந்த நாளை நினைவு கூற வேண்டிய காரியம் இது. நமக்காகவே நியமிக்கப்பட்ட, பரலோக பிதாவினால் நியமிக்கப்பட்ட ஒரு அற்புதமான நாள். ஹல்லேலூயா. நம்முடைய விடுதலையின் அஸ்திபாரம் போடப்பட்ட நாள். ஓ க்ளோரி. இது அவருக்கும் இது அழிவு அல்ல, உலக சரித்திரத்தின் புதிய அத்தியாயம். ஐயா, வெற்றி வாழ்க்கையின் தொடக்கம், வெற்றி வரலாற்றின் ஆரம்பம் இங்கேதான் தொடங்கியது. அது மரணமும் அல்ல, அங்கே சூட்டப்பட்டது முள்முடியும் அல்ல. என் அன்பு சகோதர சகோதரிகளே, வானோர் பூதலத்தோர் எல்லோருடைய முழங்கால்களையும் இவருக்கு முன்பாக முடங்க செய்த நல்ல திருநாள் அந்த நாள். ஆமென். கர்த்தர் நமக்காக சிலுவையிலே மரித்த அந்த ஒப்பற்ற திருநாள் அவ்வளவு மேன்மையான நாள் என்பதை கொண்டாடுங்கள் அருமையான தேவ பிள்ளைகளை. கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அற்புதமான நாள், இந்த இயேசுவை, நம்முடைய ஆண்டவரை, ராஜாதி ராஜனாய், உலக இரட்சகராய் மணிமகுடம் சூட்டப்பட்ட நாள் இந்த நாள். எல்லா பிரமாணங்களையும் அவருக்கென்று ஜீவ பிரமாணமாய் மாற்றப்பட்ட அற்புதமான நாள். இந்த நாளிலே நாம் மகிழ்ந்து களி கூறுவோம். ஹல்லேலூயா. நன்றி உடையவர்களாய் இருப்போம். கர்த்தர் சொல்லுகிறார், உனக்காக நான் மரித்தேனே, உனக்காக நான் என் ஜீவனை விட்டேனே, எனக்காக நீ என்ன செய்தாய் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது என்பதையும் யாரும் மறந்து விடலாகாது. ஐயா, உனக்காக நான் மரித்தேனே, நீ எனக்காக என்ன செய்தாய் என்ற ஒரு கேள்வி எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் முன்னால் இருக்கிறது அன்பு தேவ பிள்ளைகளே. ஓ க்ளோரி. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு இந்த உலகம் எங்கிலும் சுவிசேஷத்தை அறிவிக்கிற பணியிலே முன்னணியிலே நில்லுங்கள் அன்பு தேவ பிள்ளைகளே. உலகம் அழிந்து நாசமாய் போகிற நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது. மறந்து விடாதிருங்கள். காணுகிறவைகள் எல்லாம், வானமும் பூமியும் அழிந்து உருகி வெந்து உருகி போகும். ராஜாதி ராஜனாய் நம்முடைய கர்த்தர் நடுவானிலே வரப்போகிற நாள் அதிவிரைவாய் ஏற்பட போகிறது. நீங்களும் நானும் அப்பொழுது அவருக்கு முன்பாக, உத்தமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே என்று அவர் அழைக்கிற, அன்போடு அழைக்கிற, என் நேச மனவாட்டியே என்று உங்களை அழைக்கிற அந்த வெற்றி திருநாளுக்காய் நம்மை நாம் ஆயத்தப்படுத்துவோம். இந்த உலகம் முழுவதையும் சுவிசேஷம் மயமாக்குகிற வேலையிலே முன்னணியிலே நிற்போம் அன்பு தேவ பிள்ளைகளே. யாரும் தளர்ந்து போகாதிருங்கள். இந்த முக்கியமான காரியத்தை யாரும் தளர விட்டு விடாதிருங்கள். நன்றாய் கவனியுங்கள். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் என் அன்பு தேவ பிள்ளைகளே, தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு ஆதாயம் என்ன, அவனுக்கு பிரயோஜனம் என்ன என்று கர்த்தர் பேசுகிறாரே. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களிலே சீரியஸாய், கவனமாய், வைராக்கியமாய், தேசம் எங்கிலும் பட்டணம் எங்கிலும் தெரு தெருவாய்
சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டிய நாள், இது ரட்சிப்பு, இது நற்செய்தி அறிவிக்கப்பட வேண்டிய நாள் என்பதை தெய்வ பிள்ளைகள் மறந்து விடாதிருங்கள். அவர் கல்வாரி சிலுவையிலே மரித்ததின் ஏகபோக தாற்பரியமே அதுதான் என்பதை என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒரு நாளும் மறந்து விடாதிருங்கள். ஐயா, இவ்வளவாய் உலகத்திலே உன் மீதும் என் மீதும் அவர் அன்பு வைத்தாரே, தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை இப்படியாய் விளங்க பண்ணினார். எப்படியா விளங்க பண்ணார்? உனக்காகவும் எனக்காகவும் தன்னுடைய சொந்த ஜீவனையே கொடுக்கும்படியாய், சொந்த ஜீவனையே கொடுக்கும்படியாய் தம்முடைய ஏக புதல்வனை இப்படியாய் இந்த பூமிக்கு அனுப்பினார் என்பதுதான் இந்த விடுதலை செய்தியின் முக்கியமான அஸ்திபாரம். அருமையான தெய்வ பிள்ளைகளே, உனக்காகவும் எனக்காகவும் அவர் கிருபாதார பலியாக அவரையே ஒப்பு கொடுத்ததினால் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் அந்த ஆக்கினையை, அவர் மீது போடப்பட்ட அந்த ஆக்கினையை அவர் அற்புதமாய் நிறைவேற்றினார். ஆமென். இன்று நாம் விடுதலையாய், சந்தோஷமாய், சமாதானமாய், ஆரோக்கியமாய், ஐஸ்வர்யமாய் வாழுவதற்கு அந்த கல்வாரி சிலுவையிலே தான் ஒரு வெற்றி திருநாளின் அஸ்திவாரம், நம்முடைய ரட்சிப்பின் முக்கியமான பணி நிறைவேற்றப்பட்டது. ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆதலினால் நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எத்தனை பேர் உங்களை கைவிட்டது போன்ற சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, இது முடிவல்ல, ஆரம்பம் என்று நம்புங்கள். இந்த நல்ல புனித வெள்ளி நன்னாளிலே எப்படி சாபக்கேடாய் இருந்த அல்லது சாபத்தின் சின்னமாய், அவமானத்தின் சின்னமாய் இருந்த ஒரு சிலுவையிலே கர்த்தர் தொங்கினதினால் அது புனித சின்னமாய் மாறியதோ, இன்றைய அன்பு சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கை புனித சின்னமாய், ஒவ்வொரு வெற்றியின் அடையாளமாய் ஹல்லேலூயா இன்று மாறும் என்று நம்புங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உனக்காக செய்த விலை கிரயத்தை நம்பி அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அதை விசுவாசித்து அதை சுதந்திரித்துக் கொள்ளும் பொழுது, நிச்சயமாய் ஒரு மகா பெரிய ரட்சிப்பும் விடுதலையும் ஆரோக்கியமும் ஐஸ்வர்யமும் உண்டாகும். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். அருமையான தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். எந்த அந்தகார இருளிலே நீங்கள் இருந்தாலும் சரி, எந்த விதமான இருளின் ஆதிக்கங்களிலும், கஷ்டங்கள், நஷ்டங்கள், தோல்விகள், அவமானங்கள், எந்த அடிக்கப்படுகிற, நெருக்கப்படுகிற, உபத்திரவப்படுத்தப்படுகிற, சிலுவையில் அறைவதை போன்ற கொடுமையான சூழ்நிலையிலே இருந்தாலும் சரி, ஐயா, எல்லா மனிதர்களும் கூடி நின்று பார்த்து இவன் தேவனானால் அல்லது இவன் தேவனுடைய குமாரனானால் தன்னை தானே ரட்சித்துக் கொள்ளட்டும் என்று அவரை பார்த்து காரி துப்பினார்கள், கேவலமாய் பேசினார்கள், நிந்தித்தார்கள், அவமதித்தார்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, ஒருவேளை நீங்கள் அந்த சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறீர்களோ, கவலைப்படாதிருங்கள். இன்று ஒரு மாற்றம் உண்டாகிற நாள், இன்று ரட்சிப்பின் நாள், இன்று உங்கள் விடுதலையின் நாள், இன்று ஒரு மாற்றம் உண்டாகிற நாள். ஐயா, இந்த உபதேசத்திலே தேவ வல்லமை இருக்கிறது. உங்கள் வாழ்க்கை சரித்திரத்தை அது நிச்சயமாய் மாற்றும் என்பதிலே சந்தேகமே இல்லை. அன்பு தேவ பிள்ளைகளே, சாதாரண மனிதன் ஜீவாதிபதியாய் உயர்த்தப்பட்ட வெற்றி திருநாளிலே நீங்களும் நிச்சயமாய் சாதாரண மனிதர்கள் அல்ல, இனி நீங்கள் அசாதாரணமானவர்கள். ஆமென். புதிய சிருஷ்டியாய் மாறிவிடுகிறீர்கள். ஆமென். சாதாரணப்பட்டவர்கள் அல்ல, சாதாரண சிருஷ்டியும் அல்ல, புதிய சிருஷ்டி, அசாதாரணமானவர்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளும் நாங்களும். ராஜாதி ராஜனாய் உயர்த்தப்பட்ட எங்கள் கர்த்தர் எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றி இருக்கிறார் என்று தைரியமாய் சொல்லுங்கள். எந்த சூழ்நிலையிலும் கவலைப்படாதிருங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒருவேளை அந்த கொல்கலா மலையை நோக்கி, அந்த கல்வாரி சிலுவையை நோக்கி நீங்கள் அந்த நம்முடைய கர்த்தர் நடந்து கொண்டே சென்றது போல, ஒருவேளை நீங்களும் நானும் பல்வேறு உபத்திரவங்கள், ஆபத்துகள், வேதனைகளோட நடந்து கடந்து கடினமான அந்த பாதையிலே வந்து கொண்டிருக்கலாம். கவலைப்படாதிருங்கள். ஒருவேளை சிலுவையில் அடிப்பது போல என் அன்பு சகோதர சகோதரிகளில் சிலரை யார் வேண்டுமானாலும் அடிக்கலாம், எப்படி வேண்டுமானாலும் துப்பலாம், எப்படி வேண்டுமானாலும் அவமானமாய் பேசலாம், கேவலமாய் நடத்தலாம். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த சிலுவைதான் வெற்றியின் அடையாளம்.
glory. என் அன்பு நேசரோடு நீங்கள் பாடுகளை சகித்தீர்களே, ஆனால் அவரோட கூட ஆளுகையும் செய்வீர்கள். ஆமென். அவரோட கூட ஆளுகையும் செய்வீர்கள். அவரோடு கூட மரித்தோமே, ஆனால் அவரோட கூட எழுந்தும் பிழைத்தும் இருப்போம். எத்தனை பெரிய ஸ்லாக்கியம் அன்பு தேவ பிள்ளைகளே. அவரோட கூட மரித்தீர்களா இந்த உலகத்திற்கு? அவரோட கூட நாம் மரிக்கும் பொழுது அவரோட கூட எழுந்தும் இருப்போம், அவரோட கூட பிழைத்தும் இருப்போம். ஹல்லேலூயா, ஆமென். அவரோடு கூட பாடுகளை சகித்தோமே, ஆனால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். அன்பு தேவ பிள்ளைகளே, கலங்காதிருங்கள், பயப்படாதிருங்கள், அஞ்சாதிருங்கள். எங்கேயும் யாருக்கும் எதற்கும் எவனுக்கும் எந்த கொம்பனுக்கும் பயப்படாதிருங்கள். தேவன் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அற்புதமும் அதிசயமுமான நாளிலே உலக இரட்சகராம் இயேசு உங்கள் வாழ்க்கையிலே மகா பெரிய அற்புதங்களை செய்யும்படியாய் அவர் உங்களுக்காய் ஒப்பு கொடுக்கப்பட்டாரே. நீங்களும் நிச்சயமாய் அவரோட கூட ஆளுகை செய்கிறவர்களாய், அவரோட கூட உன்னதங்களிலே உட்கார்கிறவர்களாய். ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் ஒரு நாளிலே யாரும் எதிர்பாராத, நீங்களே நினைத்து பார்த்திராத உயர்வும் உன்னதமுமான இடங்களிலே கர்த்தர் உட்கார வைப்பார். நல்ல பொசிஷன்ல, நல்ல ஊழியங்களிலே, ராஜரீகமான மேன்மைகளோடு, நல்ல வேலைகள், நல்ல தொழில்கள், நல்ல மேன்மைகள், நல்ல தேசங்களிலே உங்களை கொண்டு போய் கர்த்தர் உயர்த்துவார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. இன்று அழுகையோடு கண்ணீரோடு விதைக்கிற அன்பு தேவ பிள்ளைகள் எல்லாம் ஒரு நாளிலே கம்பீரமாய் அறுக்க வேண்டிய நாட்கள் வரும். அன்பு தேவ பிள்ளைகளே, அந்த நாளின் வெற்றி திருப்பு முனை இன்றே உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறேன். அன்பு தேவ பிள்ளைகளே, அந்த நாளின் வெற்றி திருப்பு முனை இன்றே, இந்த நல்ல நாளிலே கர்த்தர் நமக்காக கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய சொந்த ஜீவனை விட்ட இந்த நல்ல நாளிலே அது நடக்கும்படியாய் அது நடந்தேறும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் நிச்சயமாய் ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஹல்லேலூயா. நீங்களும் உங்கள் குடும்பமுமாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, மரணத்தை ஜெயித்த மன்னவன் இயேசு உங்கள் அருகாமையில் இருக்கும் பொழுது, அவர் உங்கள் அருகாமையில் மாத்திரமல்ல, அவர் மகிமையின் நம்பிக்கையாய் உங்களுக்குள்ளே இருக்கும் பொழுது நீங்கள் பேறு பெற்றவர்களாய், ஹல்லேலூயா, மகிமைக்கு மேல் மகிமை அடைகிறவர்களாய் இருப்பீர்கள். நிச்சயமாய் நீங்களும் உங்கள் பிள்ளைகளுமாய் இந்த நல்ல நாளிலே ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். ஆமென். அவர் விருதாவாய் தன் சொந்த ஜீவனை உனக்காக விடவில்லை. அன்பு சகோதரியே, அன்பு சகோதரனே, அவர் விருதாவாய் உன்னை அத்தனை பெரிய விலைக்கிரயம் கொடுத்து தன்னுடைய விலையேற பெற்ற இரத்தத்தையே உனக்கு விலைக்கிரயமாய் கொடுத்து உன்னை வாங்கவில்லை. விருதாவாய் விடுவதற்காய் வாங்கவில்லை, உனக்கு ஒரு ராஜரீக மேன்மையை கொடுப்பதற்காய். நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் நீங்களுமாய் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் எல்லோரும் ஒரு நாளிலே புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உயரே எழும்பும்படியாய் அந்த உன்னத நிலைமைக்கு உங்களை கொண்டு வரும்படியாய் தான் அத்தனை பெரிய பிரயாசம், விலைக்கிரயம். அன்பு தேவ பிள்ளைகளே, எத்தனை மகிமையான வாழ்க்கை. நீங்கள் பேறு பெற்றவர்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் நிச்சயமாய் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும்படியாய் தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பு தேவ பிள்ளைகளை நன்றாய் கவனியுங்கள். இந்த ஊழியம் இப்பொழுது மேகலாயா மாநிலத்தில் தொடர்ந்து நாகாலாந்து என்கிற அற்புதமான அந்த பகுதிகளிலும் தொடர்ந்து இந்த ஊழியங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கர்த்தர் அதற்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் அற்புதமாய் நடத்தி கொண்டு வருகிறார். ஆமென். நன்றி செலுத்துகிறோம். நீங்களும் நிச்சயமாய் ஜெபியுங்கள். இந்த ஊழியத்திற்காக உதவி செய்ய முடிந்தவர்கள் நிச்சயமாய் உங்கள் பங்குகளை அனுப்புங்கள். கர்த்தர் உங்களை, உங்கள் பிள்ளைகளை
மேன்மையும் 100 மடங்காய் நீங்கள் விதைக்கிற எல்லா விதைகளுக்கும் ஏற்ற ஒருவேளை கண்ணீரோடும் கவலையோடும் கஷ்டத்தோடும் நீங்கள் விதைத்தாலும் என்ன, நீங்கள் கம்பீரமாய் அறுப்பீர்கள். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளை, அந்த வெற்றி திருநாளை நாம் கொண்டாடும்படியாய் இன்று நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் நிச்சயமாய் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். நீங்களும் உங்கள் பிள்ளைகளையும் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். இந்த உலகத்தில் எந்த சக்தியாலும், எந்த மனிதனாலும், எந்த கொம்பனாலும் உங்களை அசைக்கவே முடியாது. காரணம், மரணத்தை ஜெயித்த மன்னவன் இயேசு உங்களுக்குள்ளே இருக்கிறார். இது பெரிய பாக்கியம். சொல்லுகிறார், மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. எங்கள் நல்ல தெய்வமே, இந்த நாளிலே அப்பா, எங்களுக்காக நீர் எங்கள் மீது வைத்த பேரன்பின் நிமித்தமாய் எங்கள் நல்ல தெய்வமே, நீர் உம்முடைய ஒரே பேரான குமாரனை ஓ லார்ட் எங்களுக்காய் இந்த பூமியிலே அனுப்பி தந்தீரே. எத்தனை பெரிய பாக்கியசாலிகள் நாங்கள் சுவாமி. நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, நாங்கள் யாரும் கெட்டு போகாதபடி ஐயா, உம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைந்து கொள்ளும்படியாய் அவரை, இந்த அற்புதமான ஆண்டவரை எங்களுக்காய் தந்தருளி எங்கள் மீது இவ்வளவாய் அன்பு கூர்ந்த உம்முடைய பெரிய அன்பிற்காய் ஐயா, அந்த மகத்துவமான அன்பிற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. இந்த அற்புதமான புனித வெள்ளியாம் அற்புத திருநாளிலே என் தெய்வமே, உம்முடைய தியாகத்தை ஐயா, உம்முடைய திருக்குமாரனுடைய தியாகத்தை நாங்கள் நினைத்து உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம் சுவாமி. இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி என் தெய்வமே, ஒவ்வொருவர் மீதும் பூரண கிருபை உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. எங்கள் நல்ல பிதாவே, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, நாங்கள் பாவிகளாய் இருக்கையில் எங்கள் ஆண்டவர் எங்களுக்காக மரித்ததினாலே தேவனே, நீர் எங்கள் மீது வைத்த அந்த பேரன்பை நீர் விளங்க பண்ணின பெரிய பாக்கியத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த ஜெப வேளையிலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், இவர்கள் குடும்பங்களையும், ஆமென். ஒருவேளை இவர்கள் ஐயா, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகரும் எப்படி அந்த கொல்கதா மேட்டிலே அந்த கடினமான கோர சிலுவையை சுமந்து கொண்டு நடந்து வந்தாரோ, எப்படியாய் அடிக்கப்பட்டவராய், சாட்டைகளினால் அடிக்கப்பட்டவராய், காரி உமிழப்பட்ட துப்பப்பட்டவராய், கேவலமாய் நடத்தப்பட்டவராய், முள்முடியால் ஓங்கி அடிக்கப்பட்டவராய், வஸ்திரங்களை எல்லாம் கிழிக்கப்பட்டவர்களாய் அவர் கடந்து வந்தது போல என் அன்பு சகோதர சகோதரிகளில் யார் யாரெல்லாம் உபத்திரவங்களோடும் வேதனைகளோடும் பல்வேறு பாடுகளோடும் கடந்து வந்து கொண்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் பல்வேறு உபத்திரவங்களின் பாதையிலே, சிலுவை பாதையிலே கடந்து வருவது போல் வந்து கொண்டிருக்கிறார்களோ, என் அன்பின் ஆண்டவர் சொன்னது போல ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொன்னீங்களே சுவாமி. அப்படியாய் உம்முடைய பிள்ளைகள் சிலுவையை சுமந்தவர்களாய், சிலுவை போன்ற பாடுகளை சுமந்தவர்களாய், அவமானத்தோடும் தோல்வியோடும், தோல்வி முகத்தோடும் வெட்கத்தோடும் கடந்து வருகிற பார சிலுவையை சுமப்பது போல் சுமந்து வருகிற ஐயா, மரண இருளின் பள்ளத்தாக்கில் வாழுவது போல் வாழ்ந்து கொண்டிருக்கிற மகாபெரிய இருளிலே ஆப்பட்டு கொண்டவர்கள் போல் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காகவும் என் தேவனாகி கர்த்தருடைய அனுக்கிரகம் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. என் தேவனாகி கர்த்தருடைய பிள்ளைகளை நினைத்தருளும்படியாய் ஐயா, எங்களை போல் அல்ல சுவாமி, எங்களை காட்டிலும் மகா கொடுமையான சோதனைகளை சகித்த ஒரு நல்ல பிரதான ஆசாரியனாய் நீர் இருக்கிறபடியினாலே ஐயா, உம்மை போல் சோதிக்கப்படுகிற நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த உலகத்தால் வெறுத்து தள்ளப்படுகிற பிள்ளைகள் இருக்கிறார்கள். கடினமான சிலுவையை போன்ற பிரச்சனைகளை சுமந்து கொண்டே வருகிற என் சகோதர சகோதரிகளும் அவர்களுடைய பிள்ளைகளும் இருக்கிறார்கள்.
ஓலாட் கேவலமாய் நடத்தப்படுகிறவர்கள் இருக்கிறார்கள். ஒரு சிலுவை சாம்பலாய் போன வாழ்க்கை எப்படி சிங்காரமாய் மாறுமோ அப்படியே என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு இந்த எல்லா பாடுகளிலும் இருந்து ஒரு வெற்றி தொடங்கும்படியாய், ஒரு வெற்றி திருநாள் உண்டாகும்படியாய், ஒரு மாற்றம் உண்டாகும்படியாய், என் தெய்வமே ஒரு மறுமலர்ச்சி உண்டாகும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். என் நல்ல பிதாவே நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம். மெய்யாகவே எங்கள் ரட்சகர், ஐயா மெய்யாகவே எங்கள் ஆண்டவர் எங்கள் பாடுகளை ஏற்றுக்கொண்டு எங்கள் துக்கங்களை சுமந்தார் என்று வாசிக்கிறோமே. ஐயா, எங்களுடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு எங்களுடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். ஐயா, எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மீது வந்தது. ஆமென். அவருடைய தழும்புகளினால், அவர் பெற்ற அடிகளின் தழும்புகளினால் நாங்கள் குணமாகிறோம், குணமாகிறோம், ரட்சிக்கப்படுகிறோம். இன்றைய என் அன்பு சகோதர சகோதரிகள், ஆமென், என்ன சூழ்நிலையில் யார் யார் எங்கே எங்கே கடுமையான வலிகளோடும் வேதனைகளோடும் வியாதிகளோடும் துக்கங்களோடும் இருக்கிறார்களோ, யார் யார் கடனோடும் கஷ்டங்களோடும், ஆமென், மந்திர சூனிய பிரச்சனைகளோடும், பல்வேறு சூதுவாதுகள் பொறாமைகள் போட்டிகள் வஞ்சகங்களிலே சூது சதிகளிலே அகப்பட்டிருக்கிறார்களோ, என் தெய்வமே, ஐயா உங்க அனுக்கிரகம் ஒவ்வொரு பிள்ளைகளின் மீதும் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஒரு சிலுவை ஒரு சிங்காரத்தை உண்டாக்கினது போல என் தெய்வமே, மரணத்திற்கு அதிபதியான அந்த சாத்தானை நீர் உம்முடைய மரணத்தினால் அழித்தது போல் என் இயேசுவின் நாமத்தினாலே இன்று என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா பிசாசின் கிரியைகளும் அழிவதாக, ஜெயம் உண்டாகட்டும் என் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையிலே சுகமும் சந்தோஷமும் செழிப்பும் சௌக்கியமும் உண்டாகும்படியாய். ஆமென். என் அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஹல்லேலூயா, நீங்கள் நிச்சயமாய் மகிழ்ந்து களி கூறுவீர்கள் என்று நம்புகிறேன். இந்த நாள் ஒரு வெற்றி திருநாள். அருமையான தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா. எனக்காகவும் உங்களுக்காகவும் ஒரு பரலோக தேவன் பெரிய விலை கொடுத்த நாள். ஹல்லேலூயா. ஆமென். இந்த நாளிலே நீங்கள் நன்றாயிருப்பீர்கள், உங்கள் பிள்ளைகள் செழித்திருப்பார்கள். எந்த சூழ்நிலையிலும் பயப்படாதிருங்கள். சுமந்த சிலுவையெல்லாம் போதும், இனி சிங்காரம் வருகிறது. நம்புங்கள், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஓ குளோரி. விசுவாசிக்கிற உங்களுக்கு கூடாத காரியம் ஒன்றுமிராது. ஹல்லேலூயா. எங்களுக்காகவும் தொடர்ந்து ஜெபிக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒரு நாளும் மறவாது ஜெபியுங்கள். ஹல்லேலூயா. இந்த பட்டணங்களிலே ஒரு மகா பெரிய எழுப்புதல் உண்டாகும்படியாய், உலகம் எங்கும் நடக்கிற யுத்தங்கள் முடிவடையும்படியாய், ஏற்ற காலத்திலே நம்முடைய பிள்ளைகள் சகோதரிகள் சகோதரருடைய பிள்ளைகள் குடும்பங்கள் எல்லாம் சந்தோஷமாய் சமாதானமாய் புதிய வாழ்க்கையை தொடங்கும்படியாய் ஜெபியுங்கள். தொடர்ந்து ஜெபியுங்கள். இஸ்ரவேல் தேசம் காக்கப்படுவதாக, தேவ பிள்ளைகள் எல்லாம் வாழ்ந்து சிறந்திருப்பார்களாக. கர்வாரி சிலுவையின் தியாகம் ஒரு மகா பெரிய வெற்றியை, விடுதலையை உலகம் எங்கும் தேவ பிள்ளைகளுக்கு பிரகடனப்படுத்தப்படுவதாக. ஆமென். உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை வாழ்ந்து சிறந்திருக்க செய்வாராக. ஆமென்.